أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து சொல்றோம் கேட்கலங்கறப்ப அவங்கள திருப்பி அடிக்கலாமா மார்க்கத்துல என்ன மாதிரி கண்டிக்கிறது. ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் பிள்ளைகளை கண்டிக்கலாமா தவறு செய்கின்ற பொழுது மௌலை கமாலுதீன் மதீனி அவர்கள் சொன்னது போன்று பிள்ளை வளர்ப்புக்கு எங்களுக்கு ஐரோப்பிய கலாச்சாரம் படிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட கலாச்சாரத்தை வந்து பிள்ளையை தொடக்கூடாது வளர்ப்பில். ஏன்னா அவங்களுக்கு சைக்கோலஜிக்கல் என்ன செஞ்சிருமா, அது ஒரு எஃபெக்டை ஏற்படுத்தி விடும், பாதிப்பை ஏற்படுத்தும், பிற்காலத்தில் பெரிய விளைவுகளெல்லாம் என்ன செய்யுமா அதை ஏற்படுத்துமாம் என்று ஒரு தூர பார்வையில் என்ன செய்கிறாங்க சொல்கிறார்கள். அதனால் ஆசிரியர்களுக்கு மாணவர் சிஸ்டங்கள் பாடசாலையில் இந்த கம்பு கொண்டு போகிறது அதுக்கெல்லாம் பெரிய லோவெல்லாம் என்ன செய்து இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை அடித்து கண்டித்தல் அவர்களுடைய தர்பியா முறையில் ஒன்று. அடித்து கண்டித்தல் என்பது அவர்களது தர்பியா முறையில் உண்டு. அந்த ஐரோப்பிய கல்ச்சரை அந்த சிஸ்டத்தை அப்ளை பண்ணுறவங்களும் தனியாக அடிக்கத்தான் செய்கிறாங்க. இவனை அடிக்காட்டி சரி வராதுன்றது அவங்களுக்கு தனியாக உள்ள முடியும். பப்ளிக்காக என்ன செய்ய மாட்டாங்க, பிள்ளைகள் அப்படி வளர்க்கணும். இந்த மாதிரி சைக்காலஜியை பேசுகிற எல்லாருமே கன்ஃபார்மாக என்னது வீட்டில் அடிதான் உங்களுக்கு. வீட்டில் அடி, மனைவியே அவன் பொறுக்காலாமல் அடிச்சிடுறான், பிள்ளைக்கு என்ன செய்வான். அப்போ அதனால் அடி என்பது கண்டித்தல் என்பது இஸ்லாம் சொல்லத்தான் செய்கிறது. 7 வயதில் தொலை பழக்குங்கள், இல்லாத விட்டால் 10 வயசில் என்ன அடிங்கன்னு இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் அந்த அடி, அந்த தண்டனை அவனுடைய கௌரவத்தை பாதிக்காத அமைப்பில், மக்கள் மன்றத்தில் போய் அவனை கேவலப்படுத்துகிற அமைப்பில் இல்லாமல் ஒரு அழகான முறை, அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு அழகான முறை இருக்கிறது. அதை மட்டும்தான் நம்ம நடைமுறைப்படுத்தணும். இன்றைக்கு சில பெற்றோர்கள் மிருகத்தனமாக என்ன செய்வாங்க, குழந்தைகளை அடிப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த குழந்தைக்கு எந்த விதமான ஃப்ரீடமும் கொடுக்காம அந்த குழந்தையுடைய எல்லா விஷயத்திலையும் இன்வால்வ் ஆகிறத பார்க்குறோம். அவனுடைய சின்ன வயசுக்குரிய சந்தோஷம், அவனோட சின்ன வயசுக்குரிய துக்கம், அவனோட சின்ன வயசுக்குரிய எல்லாம் இருக்கும். அதனால இவர் பெரிய லெவலில் தான் என்ன செய்வார், சிந்தித்து அந்த பிள்ளைகளை மென்டலி ரீதியாக எஃபெக்ட் பண்ணுற அளவில் நடந்து கொள்வான். அப்படி இல்லாமல் அந்த அடியின் பின்னால் அவனுக்கு திருந்தி வார அமைப்பு என்ன செய்யணும் இருக்கணும். அடிக்கு பழக்கிடக்கூடாது. பெரும்பாலும் என்னது, அந்த பெரம்பு கையில் வச்சுட்டீங்களா இந்த மாதிரி அப்படி என்று சொல்கிறதுக்கு தான் அந்த பெரம்பு இருக்கணும். அதை டச் பண்ணக்கூடாது. என்றைக்கு நீங்கள் டச் பண்ணி தொடர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோதான். 40 முறை திருடியவன் 41 முறை கைது மாதிரி தான். ஏன் அவன் பழகிறோம். 40 முறை ஜெயிலுக்கு போயிட்டு 41 முறை அவனுக்கு அது ஜெயிலுன்றது சாதாரண ஒரு அம்சமாக மாறுற மாதிரி. நீங்கள் தொடர்ந்து எடுத்ததுக்கெல்லாம் கம்பெடுத்தீங்கன்னு வைங்களேன், பாப்பா இப்போ இதுதான் எடுப்பார்னு அவனுக்கு தெரியுது. இவ்வளோதான் அடி விழுமுன்னு தெரியும். மேக்சிமமாக அடித்தா அது பிறகு மினிமமெல்லாம் என்ன செய்யும், சிம்பிளாக மாறிடும். கண்டித்தல் இஸ்லாத்தில் உள்ளது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் இமாம் புகாரியுடைய அதபுல் முஃப்ரத், இமாம் புகாரியுடைய அதபுல் முஃப்ரத் என்ற நூலை எடுத்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு கண்டித்தல் சம்பந்தமாக தனியான ஒரு பாடமே என்ன செய்கிறது வருகிறது. அதில் இப்னு உமர்லாம் கண்டித்தது, ஏனைய பிள்ளைகளை மற்றவர்கள்லாம் கண்டித்தது, இப்படி நிறைய செய்திகள். ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஒரு நபித்தோழர் என்னது அதை ஒரு ஹரத்துடைய எல்லையில் வச்சு என்ன செய்கிறாங்க, 4-5 பிள்ளைகள் இருந்துட்டிருக்கிறாங்க. ஒரு புறாவை பிடிச்சிட்டாங்க. ஹரத்தில் எல்லையில் என்ன செய்யக்கூடாது, பிடிக்கக்கூடாது. பிடிச்சிட்டு இருக்கக்கூட அந்த நபித்தோழர் உள்ளுக்கு வரார். அந்த பேர் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வரல. உள்ளுக்கு வராரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த புறாவை எடுத்து அவரை மகண்ட கையில் கொடுத்து ஓடிட்டாங்க மற்றவங்கெல்லாம். அப்போ அவரு தெரியும், அவர் வச்சுட்டு வாப்பா வந்தோடனே என்ன செய்கிறாரு, நம்ம பலமை எங்கே அடிப்போம், ஒரு அடி விளங்கிட்டா அங்கே ஒரு அடி என்ன செஞ்சிடறாரு, போட்டுடுறாரு. அவருக்கு அடிச்சவங்க உனக்கு தெரியாத அதை பிடிக்கக்கூடாதுன்றது. அப்போ தான் அந்த பிள்ளைக்கு விளங்குது என்ன, நம்மளோட கையில் தந்துட்டு ஓடினது இதுக்கு தானன்றது விளங்குது. அப்போ இது இருக்கும். ஆனால் சாதாரண இதில் தட்டினாருன்னு வருது, இதில் அடிச்சாருண்டு. நம்ம அடிக்கிற அடி எப்படி, அவன் திருப்பி மீளாத அடி தானே செய்வோம். இங்கே அடி அப்படி இருக்கக்கூடாது. கண்டித்தல் என்பது நம்ம அடி நடக்கத்தான் செய்யும், அடிக்கத்தான் செய்வோம். ஆனால் கண்டித்தல் என்பது எல்லை மீறி அவனது அதாவது இளமை பருவத்தை தாண்டி அமையக்கூடாது. ஆனால் எங்களுடைய நிறைய பேருடைய சிஸ்டம் என்னன்னு சொன்னால், அதாவது அடியை ஒரு கோபத்தில் என்ன செய்வாங்க, அப்ளை பண்ணுவாங்க. கோபத்தை தனித்த பின்னால் 2 அடி அடிங்க, அது தர்பியாவுக்கான அடி. கோபத்தில் அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட ஆத்திரத்தை தீர்ப்பதற்கான அடி. அப்படி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இன்னொரு பிரச்சனை என்னடா, நீங்கள் நிதானமாக தண்டிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டீங்க குழந்தைகிட்ட. நிதானமாக தண்டிச்சிங்கன்னா நான் தண்டிச்சது சரியானது. ஓவராக தண்டிச்சிங்கன்னா திருப்பி அணைச்சி நான் தெரியாமல் அடிச்சுட்டு அவன்கிட்ட மன்னிச்சிக்க சரியா, அவைக்கு கோவம் அப்படித்தான் அந்த மாதிரிலாம் சொல்லணும். என்ன காரணம், அவனுக்கு என்ன விளங்கிடுவான், நீ அடித்தது பிள்ளைன்னு ஏற்றுக்கிட்டான், விளங்கிட்டா நீ அடித்தது பிள்ளைன்னு ஏற்றுக்கிட்டா நான் ஃபீல் பண்ணுவான். ஆனால் நீங்கள் கோவத்தை விட்டு நிதானமாக 2 தட்டு தட்டினீங்கன்னா மன்னிப்பும் கேட்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு நீ அடிச்சு நான் சரிதான், இதுக்கு புறவு நடந்தால் இப்படி தான் என்ன செய்யும் நடக்கும். எனவே அடித்தல் தர்பியா முறையில் உண்டு, அடிக்க வேண்டும். ஆனால் அந்த அடித்தலுக்கு பின்னால் அவர்களை வளர்க்கின்ற நோக்கமே ஒழிய ஆத்திரங்களை தீர்க்கிற மாதிரியான அடித்தல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது தான் சொல்லுவோம்.